வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துக்கு பரசு அங்கிள் கால் பண்ணி, இங்க பாருப்பா, நாம பொண்ணுக்கு கொஞ்சம் சீரெல்லாம் வாங்கணும். அதனால மனோஜ் கடை வச்சிருக்காப்புல இல்ல. அந்த கடைக்கு வந்தா வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னங்க மாமா, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் நேரா கடைக்கு வந்துறேன், நீயும் அப்பாவும் வந்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணாமலை கூட்டிட்டு அடுத்ததா முத்துவும் கடைக்கு போறாங்க. ஷோரூமுக்கு வாங்கலாம், திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலதான் கரெக்டா ரோகிணியை பாக்குறதுக்காக அந்த பிறவும் மணி வந்திருக்காரு. மாப்பிள்ளைக்கு திங்ஸ், வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. அப்போ ரோகிணி திட்டுறாங்க, எதுக்குங்க இங்க எல்லாம் வந்திருக்கீங்க? தேவையில்லாம இங்க வந்து யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா, அதுவும் மனோஜ் பார்த்துட்டா கூட போதும், பெரிய பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரோகிணி பாப்பா, நான் டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ்க்கு கடையில இல்லைன்னு சொல்லி நான் பார்த்துதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிங்க, வேற யாராவது பார்த்துட்டா என்ன பண்ண முடியும்? நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே கரெக்டா முத்து அண்ணாமலையை கூட்டிட்டு வந்துறாங்க. அப்பா, பரசு அங்கிள் அவங்க பொண்ணுக்காக சீர் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. இந்த பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், கட்டில் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் இவன்கிட்ட இருக்கும்ல, இவனை கொஞ்சம் ரேட் எல்லாம் கம்மி பண்ணி கொடுங்க சொல்லுங்கப்பா. அவன் கொடுக்குறதை விட நீங்கதானப்பா இந்த கடைக்கு ஓனர். அதனால நீங்களே பார்த்து உங்க பிரண்டுக்கு பண்றதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, என்னதான் இருந்தாலும் அவன்தாண்டா திங்ஸ் எல்லாம் வாங்கவும் பிடிக்கவும் இருக்கான். அவன்தாண்டா இந்த கடையை பார்த்துக்கிறான். அவன்கிட்டயே நம்ம பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. இவங்க குரல் சத்தம் கேட்ட உடனே ரோகிணி எட்டி பாக்குறாங்க. டேய் போச்சு, மாட்டிக்கிட்டோம்டா, வசமா மாட்டிக்கிட்டோம். பிறவுன் மணி, நீங்க ஒழுங்கா போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்து வந்திருக்கான், முத்து கையில மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே நு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா நின்னதுக்கு அப்புறம் முத்துவும் அண்ணாமலையும் போற மாதிரி தெரியல. சரி ஓகே, நாம அப்படியே கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல டேபிள் மேல ஒரு ஹெல்மெட் இருக்கு. அதை எடுத்து தலையில போட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நடந்து போறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, இது யாரு? கடையில ஹெல்மெட், கடைக்குள்ள வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு போறது யாருன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி, தேவையில்லாம இன்னைக்கு நம்ம அவர் வந்து இப்ப மாட்டிக்கிட்டோம் போலிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏன்பா, என்னப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க திரும்புங்க, உங்க முகத்தை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி. நான் எதுக்குப்பா உங்ககிட்ட முகத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க பேசுற குரல் எல்லாம் பார்த்தா எங்க கேட்ட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டக்குன்னு திரும்புறாங்க. திரும்புன உடனே பார்த்தா, ஏய், இது மலேசிய மாமா, என்ன ஹெல்மெட் போட்டு இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்னும் இல்லப்பா, நான் இப்பதான் வந்து மலேசியால இருந்து வந்தேன். ரோகிணி பாப்பாவை பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா வந்து ரோகிணிக்கு நம்ம வந்தது சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காகதான். சரி, கடைக்கு வந்து திங்ஸ் வாங்குற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வண்டியில ஒரு ஹெல்மெட் இருந்துச்சு. அதை எடுத்து தலையில போட்டுட்டு வந்தேன்பா, வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, பார்லமா, உங்களை பாக்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாராம். ஆனா எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளேயே ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. இவரோட பெரிய காமெடி தான். அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஏண்டா, நாம வர்றதுக்கு முன்னாடியே இவர் இருந்தாரே அப்படின்னு சொல்லி.
அப்படியாப்பா, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா, அதான் அங்க ஓரமா நின்னுட்டு இருந்தாரு. நான் கூட கவனிச்சேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுங்களா, நான் அங்க போய் அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ரோகிணி பாப்பா வேற ரொம்ப பிஸியா இருந்தாங்க, அதனாலதான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கஸ்டமர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லிக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஓரமா நின்னுட்டு இருந்தேன். வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அப்பா, இவரை பார்த்தா என்னமோ திடீர்னு மலேசியால இருந்து வந்த மாதிரி தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னங்க சம்மந்தி, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அச்சச்சோ, எனக்கு இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு, என்ன தலை மேல வேற இருக்கா? மலேசியால இருந்து ரோகிணி பாக்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இல்லையே, நீங்க பேசுற விதமே ஒன்னும் சரியில்லையே. என்ன வேலை உங்களுக்கு இங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, நான் ஏதாவது ரோகிணியை பார்த்துட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்ப போறேன். எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளைட்டுக்கு வேற டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, என்னங்க வீட்டுக்கு கூட வராம போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன, மாப்பிள்ளைய கூட பார்க்காம போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ரோகிணி அவருக்கு கூப்பிட்டு கால் பண்ணி, இங்க பாருங்க, நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னீங்க இல்ல, இங்க முத்துவும் அவங்க தெரிஞ்ச உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரே கல்யாணம்தான் போல தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பாப்பா, உங்ககிட்ட நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. என் மாப்பிள்ளைக்குதான் அந்த பரசு அவங்களுடைய பொண்ணுதான் பேசி முடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா கல்யாணத்துக்கு நான் தான் முன்னாடி நின்னு நடத்த போறேன். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா என்னைய பாத்துருவாங்க. இப்ப என்ன பண்ண போற எனக்கு தெரியாது. என்னை இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதனால கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு போகத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எங்க கல்யாணம், எங்க வீட்ல இருந்து எல்லாருமே வருவாங்களே. உங்களை ஒருத்தரை பார்த்தா கூட பிரச்சனை வந்துரும். அது மட்டும் இல்லாம நீங்க யாரு, மாப்பிள்ளையோட சொந்தம்னு சொன்னாங்கன்னா இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உனக்காக நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். கடைசில என் குடும்பத்துக்கே பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சொல்ல வேண்டிய இடத்துல நான் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க. ரோகிணி உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி, டேய் இங்க பாரு, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல வித்யா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான் அன்னைக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவாங்க மாதிரி நீ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாட்டத்தான் போற. அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் உனக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சராவது கம்மியாகும். அதை விட்டுட்டு அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வெளில தொறந்து விட்டுருவாங்க, பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம மனோஜ், நீ நம்பவே நம்பாத மனோஜ். எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா பேச்சைதான் கேட்பான். மனோஜ்க்கு உங்க அத்தைக்கு மட்டும் நீ வெளிநாட்டுல இருந்து வரல அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா, பணக்கார பொண்ணு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா, மீனாவை விட உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க, பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
நீ வேற ஏண்டி இருக்கிற டென்ஷன் பத்தாது. நீ வேற என்னை ஏன் கடுப்பு கலப்புற அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.